காவிரியில் தண்ணீர் திறக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கன்னட ரக்ஷண வேதிகா அமைப்பினர் மாநில எல்லையான ஜூஜுவாடியில் போராட்டம் நடத்தி வருகின்றனர். அதன் நேரடி காட்சியினை இப்பொழுது பார்க்கலாம். இது தொடர்பாக நம்ம செய்தியாளர் மோகன்ராஜிடம் பேசலாம். களத்தில் அவர் இருக்கிறார். எல்லையில் நடைபெறும் போராட்டத்தில் அங்கு என்ன மாதிரியான சூழல் இருக்கு மோகன்ராஜ்? அதாவது நேற்று முன்தினம் உச்சநீதிமன்றம் உத்தரவு விட்டதிலிருந்து தமிழகத்திற்கு நாள்தோறும் 10 நாட்களுக்கு வினாடிக்கு 15,000 கன அடி தண்ணீர் வழங்க வேண்டும் என்ற உத்தரவு பிறப்பித்த அந்த நொடியிலிருந்து பல்வேறு அமைப்புகள் கர்நாடகாவில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நேற்று மாண்டியா பகுதியில் விவசாயிகள் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் மற்றும் போராட்டங்களில் ஈடுபட்டனர். இதன் தொடர்ச்சியாக இன்றைய தினம் தற்போது ஜூஜுவாடி பகுதி, அதாவது தமிழக கர்நாடக எல்லையான ஜூஜுவாடி பகுதியில் கன்னட ரக்ஷண அமைப்பினர் ஒரு போராட்டத்தை ஆர்ப்பாட்டத்தில், அதாவது தற்போது கர்நாடகத்திலிருந்து கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்து உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி 15,000 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கு. இந்த தண்ணீரை உடனடியாக நிறுத்த வேண்டும். கர்நாடகாவின் எதிர்காலத்தை, கர்நாடக மக்களின் குடிநீர் தேவை மற்றும் விவசாய தேவைக்கு தேக்கி வைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தற்பொழுது இந்த போராட்டத்தில் கோரிக்கையாக முன்வைத்து எல்லை பகுதியான கர்நாடக எல்லை பகுதியான ஜூஜுவாடி பகுதியில் தற்போது இன்னும் சற்று நேரத்தில் எல்லை பகுதியிலேயே ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்த உள்ளனர். மணிமாறன். மோகன்ராஜ், போராட்டம் காரணமாக அங்கு போக்குவரத்தில் ஏதேனும் இடையூறு ஏற்பட்டிருக்கிறதா? காவல்துறையினரின் பாதுகாப்பு எந்த அளவிற்கு போடப்பட்டிருக்கிறது? தற்பொழுது இந்த போராட்டம் காவல்துறையினர் ஏற்கனவே காலை முதற்கொண்டே தமிழக கர்நாடக ஜூஜுவாடி பகுதியில் கர்நாடக காவல்துறை மற்றும் தமிழக காவல்துறையினர் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருக்காங்க. குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், கடந்த 3 கர்நாடகத்திற்கு செல்லும் அனைத்து உட்பட அனைத்து வாகனங்களுமே தமிழக எல்லை பகுதியிலே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. தற்பொழுது இந்த போராட்டத்தின் முக்கியமாக தற்பொழுது அவர்கள் எல்லை பகுதியை நோக்கி வந்துட்டு இருக்கிறதுனால இங்க காவல்துறை பாதுகாப்பை தீவிரப்படுத்தி இருக்காங்க. அதே போல தமிழகத்திலிருந்து வரும் வாகனங்கள் 200 மீட்டருக்கு முன்பாகவே அவர் அங்கே தடுத்து நிறுத்தி தமிழக காவல்துறையினர் அங்கேயே பயணிகளை இறக்கிவிடும் அந்த ஒரு சூழ்நிலையும் இங்கே நிலவிட்டு இருக்கு. காயத்ரி. மோகன்ராஜ், இந்த போராட்டத்தால் பொதுமக்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்பதற்காக எந்த மாதிரியான முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா, மாண்டியா மாவட்டத்தில் மட்டுமே பிரச்சனைகள் அதிக அளவில் இருப்பதாக அங்கிருந்து வரும் நபர்கள் தெரிவிக்கிறார்கள். கர்நாடகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லை பகுதிகளில் தமிழர்களுக்கோ கர்நாடக மக்களுக்கோ எந்த விதமான பெரிய பாதிப்பும் ஏற்படவில்லை அப்படிங்கிறதா இப்ப கர்நாடகத்திலிருந்து வந்து இறங்கிய பயணிகளின் கருத்தாக இருக்கு. ஆனால் இங்கே ஒரே ஒரு நிலையில் கொண்டிருக்கும் ஒரு முக்கியமான பிரச்சனை போக்குவரத்து சிக்கல் அதிகமாக இருக்கிறது. குறிப்பாக கர்நாடகத்திலிருந்து வருபவர்கள் அத்திப்பள்ளி, அதாவது தமிழக எல்லைக்கு 2 கிலோமீட்டர் முன்பாகவே அங்கே கர்நாடகத்திலிருந்து இறக்கிவிடப்படுகிறார்கள். அதே போல தமிழகத்திலிருந்து வருபவர்களும் 2 கிலோமீட்டருக்கு முன்பாகவே இறக்கிவிடப்படுவதால் இந்த இடைவெளியை கடந்து செல்வதற்கு அவர்கள் ஒன்று நடந்து செல்ல வேண்டும் அல்லது அங்கிருக்கும் ஆட்டோக்களை பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழல் தான் நிலவிட்டு இருக்கு. இவ்வாறாக ஆட்டோக்களில் ஏறும் பொழுது கூடுதல் கட்டணம் வசூலிப்பதாகவும் பயணிகள் வேதனை தெரிவித்திருக்காங்க. குடும்பமாக குழந்தைகளோடு வரும் பயணிகளும் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகிறார்கள். அதே போல அன்றாடம் ஒசூர் பகுதியிலிருந்து பெங்களூரு பகுதிக்கு அலுவலக ரீதியாகவும் தொழிற்சாலை ரீதியாகவும் பணிக்கு செல்பவர்களும் பெருமளவில் பாதிக்கப்பட்டிருப்பதாக மணிமாறன். இதற்கிடையே காவல்துறையினை பொறுத்த வரைக்கும் இந்த பாதுகாப்பை கட்டுப்படுத்துவதற்கு முக்கிய நோக்கம் இந்த பேருந்து இயக்கம் மற்றும் வாகன இயக்கத்தை தடுத்தாலே பெருமளவு பிரச்சனைகளை சமாளிக்க கூடும் என்ற அடிப்படையில் தற்பொழுது அந்த பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கு. மணிமாறன். மோகன்ராஜ், இந்த போராட்டத்தை கட்டுப்படுத்துவதற்காக இரு மாநில அரசு சார்பில் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது? குறிப்பாக எல்லை பகுதி என்பதால் அங்கு மேற்கொள்ளப்பட்டிருக்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்ன? காயத்ரி, நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல எல்லை பகுதியான இந்த ஜூஜுவாடி பகுதியில் இரு மாநில காவல்துறையினரும் கடந்த 3 நாட்களாக முகாமிட்டு பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருக்காங்க. தற்பொழுது நடக்கவிருக்கும் இந்த போராட்டத்திற்கும் அவர்கள் கர்நாடக எல்லையை தாண்டி வராமல் இருப்பதற்காக காவல்துறையினர், அதாவது கர்நாடக காவல்துறையினர் தடுப்புகள் அமைத்து தொடர்ச்சியாக கண்காணிப்பு பணியில ஈடுபட்டு இருக்காங்க. இன்னும் சற்று நேரத்தில் அவர்கள் அங்கிருந்து பேசியாக வந்து எல்லை பகுதியை அடைந்து விடுவார்கள். அவர்கள் எல்லையை கடக்காமல் இருப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளிலும் காவல்துறையினர் தீவிரம் காட்டி வருகிறார்கள். காயத்ரி. மோகன்ராஜ், இந்த போராட்டத்தில் எத்தனை பேர் கலந்துருக்கிறாங்க? இந்த போராட்டம் எப்பொழுது முடிவுக்கு வரும்? அதாவது இந்த போராட்டமானது அத்திப்பள்ளி பகுதியில் கர்நாடக
இருந்து அந்த கன்னட ரட்சண வேதிகை அமைப்பினர் பேரணியாக புறப்பட்டு தமிழக இருக்கிறார்கள். இந்த போராட்டத்தை பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்டோர் இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்காங்க. இப்பொழுது இந்த பகுதியில் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்திவிட்டு அதன் பிறகு இங்கிருந்து கலைந்து செல்துறை தரப்பில் அதையும் மீறி எந்த விதமான அசம்பாவிதத்திலும் அவர்கள் இருப்பதற்கான முன்னேற்பாடு பணிகளில் காவல்துறையினர் கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் பணிமாறன். எனவே இந்த போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய அசம்பாவிதங்கள் ஏற்படாத அளவிற்கு தங்களது கண்டனத்தை மட்டுமே தெரிவிக்கும் தான் இந்த போராட்டம் இருக்கும் என்பது காவல்துறையினரின் கருத்தாக இருக்கு. மணிமாறன். மோகன்ராஜ், கர்நாடக அரசு தரப்புல மேல்முறையீடு செய்யப்படும் என்று அறிவித்த பிறகும் கன்னட அமைப்புகளுடைய போராட்டம் தொடர்வதற்கான காரணம் என்ன? அதாவது இந்த பிரச்சனையை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே கடந்த மாதம் தமிழக விவசாயிகள் நேரடியாக கர்நாடக முதல்வர் சித்தராமையாவை சந்தித்து ஒரு மனு கொடுத்திருந்தனர். அதாவது அந்த மனுவில் குறிப்பிட்டிருக்கிற விஷயம், தமிழகத்தில் சாகுபடிக்கு தண்ணீர் இல்லை, எனவே காவிரி நடுவர்மன்ற தீர்ப்பின்படி குறைந்தபட்ச தண்ணீரையாவது சட்டத்திற்கு உட்பட்டு அல்லாமல் மனிதநேய அடிப்படையில் தமிழக விவசாயிகளை காக்கும் அளவிற்கான தண்ணீரை வழங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன்வைத்து நேரடியாக விவசாயிகள் சந்தித்தாங்க. இருந்த போதிலும் கூட அங்கே இருக்கும் தண்ணீர் தங்களுக்கே போதுமானதாக இல்லை என அங்கே நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் பாட்டீலும் கருத்து தெரிவித்திருந்தாங்க. இந்த சூழ்நிலையில தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னாக்கா தமிழக விவசாயிகள் தொடர்ச்சியாக முன்வைக்கும் கோரிக்கை ஏற்கனவே குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு தற்பொழுது அதே நிலை நீடித்து சம்பாவும் செய்ய முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதால உடனடியாக காவிரியிலிருந்து தண்ணீர் திறக்க வேண்டும் அப்படிங்கிறதா விவசாயிகள் கோரிக்கையா இருந்தது. அந்த அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னாக்கா ஏற்கனவே காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பின்படி நீர்ப்பாசன ஆண்டு அந்த கணக்கீட்டின்படி பார்த்தோம் அப்படின்னாக்கா ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல் நேற்று வரைக்கும் நமக்கு 95 டிஎம்சி தண்ணீர் கர்நாடகா தமிழகத்திற்கு வழங்கி இருக்க வேண்டும். ஆனால் தற்போதைய சூழ்நிலைப்படி வெறும் 34 டிஎம்சி மட்டுமே தமிழகத்திற்கு தண்ணீர் கிடைத்திருக்கிறது. மீதமுள்ள கிட்டத்தட்ட இந்த மாத இறுதிக்குள்ளாக 134 டிஎம்சி நமக்கு கர்நாடகா வழங்க வேண்டும். ஆனால் தற்போதைய சூழ்நிலை 34 டிஎம்சி மட்டுமே வழங்கப்பட்டிருக்கிறது. மீதமுள்ள 100 டிஎம்சியும் இந்த மாதத்துக்குள்ளாக வழங்க முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் தற்பொழுது வெறும் 13 டிஎம்சி மட்டுமே என்ற அளவுக்கு தண்ணீர் வழங்க திட்டமிடப்பட்டிருக்கு. இந்த உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு அமைந்திருப்பதாக விவசாயிகள் தரப்பில் தெரிவிக்கிறாங்க. எனவே இந்த தண்ணீரையும் வழங்கக்கூடாது என்பதுதான் கர்நாடக விவசாயிகளின் போராட்டமாக இருக்கிறது. காயத்ரி.